ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை. இப்பொழுது இந்த உமாபாதி சக்தி கோபாலகண்ணன் தேடி செல்ல கோபாலகண்ணன் சபைக்கு வருவார். கடவுளே என் சாந்தகி சொல்லுங்க. நான் வந்திருக்கும் தருவாயில் நான் யார் என்று வினியார் என்று தெரிந்தாயோ என்ன? பக்கத்தோட சொன்னாதாங்க தெரியும். சொன்னால் தெரியும், சொல்லாது விட்டால் இன்று வயிற்றுல நாடகம் என்ன? என்ன நாடகம்? கங்கை பெரிதா? ஆமா. சக்தி பெரிதா? சக்தி பெரிதா? இல்லை என்றால் காளியம்மன் பிறப்பு. பத்திரகாளி அதில் தான் பிறக்கிறார். ஆமா. பத்திரகாளி பிறப்பி நாடகத்தி நான் யார் தெரியுமா? நந்தநந்தன நாராயணன் மதிசூதன கேசவாகன ஜனார்தன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கோபாலகண்ணன். ஒன்னால பட்ட நந்தநந்தன நாராயண கேசவாகனன். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய ஒன்னால பட்ட கோபாலகண்ணன் மகாவிஷ்ணு. அப்படி இருந்தாலும் இந்த மகாவிஷ்ணுவை ஈண்டெடுத்தவள தாய் தந்தை அல்வா கேட்டாயே ஒரு கேள்வி. எனக்கான புதினா அப்படியா கேட்பாங்க? எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. தெரியாது உனக்கு? தெரியல. அப்பன்னு தெரியும். அம்மா பைத்தியக்காரா, அது இல்லடா. நான் ஒரு அநாத ரட்சகன். என்ன வித்தில்லாத பிண்டம். வித்தில்லாத பிண்டம். யுகங்கள் 4. கிரிதா திரிதா துபாவரி கலியுகம். கிரிதா தெரியுதா துபாவரி கலியுகம்? எனக்கு தெரியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். கிரிதா திரிதா துபாவரி கலியுகம். இந்த 4 யுகத்தில் அகத்தில் 1008 அவதாரங்கள், யுகத்தில் 108 அவதாரங்கள். நான் எடுத்துள்ளேன் 10 தசவதாரம். கமலஹாசன் என்னது கமலஹாசன்? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. அருமையான பாடல். மட்டும் கண்டால் கல்லடிவாரே. இன்னும் வராதது. ஊசி நடக்கும்போது காலியை ஊணும், இல்லைன்னா வந்துரும். சரி சரி. அதனால் நான் எங்கு வசித்து வருகிறேன்? எலமணி பக்கத்தால பள்ளக்காடு. கல்யாணம் பண்ணிட்டு போறது திருச்செங்கோடு கோயில் பழையம். எந்த பள்ளக்காடு எந்த திருச்செங்கோடுறா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? கூத்தாடிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மொட்டை கிணறு போய் செத்து போக மாட்டீங்க. அது இல்லப்பா, கதையில நான் எங்க இருக்கிறேன்? புழுதி காட்டுல. பாரு மாட்டுக்காரன். அது இல்லடா, இந்த கண்ணன் கிருஷ்ணன் எங்க இருக்கிறேன்? இப்ப கோயில் முன்னால. யாருக்கு போடுறீங்க? என்னது ஓட்டு? ஏப்பா ஓட்டுனா அப்படி? ஓட்டு இல்லப்பா, பொட்டி ஓட்டு. ஓட்டுனா
துபாரகை சங்கனால் கோட்டை கட்டி ஆலக்குடிக்கு ஆமா சங்கு துபாரகை அப்படி ஆட்டு பார்த்தாலும் இல்லை என்றால் வைகுண்டம் என்று சொல்லலாம். காக்காபலி வைகுண்டம் அது இல்லப்பா, வைகுண்டம் அது வைகுண்டம், இது இருப்பது வைகுண்டம். சொத்தம் சேர கைலாசி சேர சாமி பாதம் சேர அது சொர்க்கம் போவாங்கப்பா, அது இது கிடையாது. வைகுண்டம் வைகுண்டம் சங்கு துபாரகை. சரிங்க. அப்படியா இருந்தாலும் கேளே, இந்த கண்ணனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லையா 2 நாள் இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. யாருக்கு உங்க நம்ம போட்டாட்டி பேர் என்ன? எல்லாத்தையும் பார்த்து யாருக்கு உங்க பொண்டாட்டி உங்களுக்கு அப்படி கேட்கணும். என்னை பார்த்தா மட்டும் எத்தனை பொண்டாட்டின்னு கேட்கணும். ஒரு பொண்டாட்டி கட்டணவனுக்கு பல பொண்டாட்டி கட்டணவனுக்கு எனக்கு சரி விடு. அப்படியா? ஆனால் 8 பட்டத்தரிசிகள் 6,60,000 மட்டும்தான் விநாயகர் போற போட்டுக்கிட்டாரு. 6,61,000 கோபிஸ்திரி பெண்கள். கூத்தியா நல்ல வயிற்றுல வைக்கிற கூத்தியால வச்சு வைத்தியரா இந்த கண்ணனுக்குடா, கிருஷ்ணனுக்கு ஆசைக்கு நேசமுள்ள அன்புக்கு உரிமையான சாமி வீட்டுல அப்படி பேசக்கூடாதுப்பா. சரிங்க. உன்னை பார்த்து நான் சிரித்தேன் என்று சர்வநாசமா போயிருவேன். நல்லா இருப்பேன். சிரிச்சா நல்லா இருக்க மாட்டேன். நாசமா போயிருவேன். முறைச்சா நல்லா இருப்பேன். முறைச்சா நல்லா இருப்பேன். பார்த்து முறைங்க. நான் சிரிக்கிட்டா முறைக்கிட்டா இப்ப பார்த்து முறைங்க. காலையில சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு மறுபடியும் நாளைக்கு கொல்லிமலை கூத்துக்கு போறோம்ல. ஆமா, மலை ஏறுவோமே. மலை ஏறும் போது 4வது 5வது டர்ன் எல்லாம் பார்த்து சிரிச்சு போடுங்க. அந்த 4வது ஹில்ஸ்ல. ஆமா, அப்ப பார்த்து சிரிச்சு போடுங்க. ஷட்டால கட்டி விட்டு போயிடுறேன். நான் நாளைக்கு கூத்துக்கு நான் வரல. பிளான் போட்டுக்கிட்டான். அக்னி வரும்போது வெறுத்தோட வருவாங்க. ஏனென்றால் அப்படி நான் ஆதி மகாலட்சுமி திருமணம் செய்திருந்தாலும் நண்பா என்னன்னு தெரியல, சகுது மாதிரி ஒரு கிருண் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன தெரியலீங்களே. என்ன ஒரு ஆச்சரியமாக உள்ளது. யார் வருவாங்க? சக்தி பார்வதா, உங்கள் பாதத்துக்கு அடிப்படையிலே நன்றாக இருப்பாய். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்று தெரியவில்லை. இன்னைக்கு சங்குது பாரு, நீயா வந்து சங்குது பாரு கிடுக்கிடு நடுங்குது, என்னன்னு தெரியலையே. அண்ணா ஆமா, நீ வந்திருக்கிற. சரி, எங்க என் மச்சனே வருவாரு? உன் கணவரு அவரு வெள்ளிங்கிரிலேயே இருக்கிறாரு. என்ன சொல்ற அண்ணா? நீ வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? ஏதோ வீட்டுல சண்டையா? ஏமா கோச்சிட்டு வண்டியா? அப்ப மூட்டுக்கு வண்டியா? அண்ணன் மூட்டுக்கா வந்துட்டேன். சரி, வந்தது வந்துட்டேன். உள்ள போ, ஆதி மகாலட்சுமி இருப்பா, பாத்துப்பா. எனக்கு சில வேலை எல்லாம் இருக்குது. எப்படிங்க புருஷன்கிட்ட சண்டை பண்ணிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான். நீ போமா. அண்ணா நான் அதுக்கு வரலண்ணா, வேற ஏதாவது காய்ச்சி போனதுக்கு வந்தியா? ஆமா, சத்தியமா 1 ரூபா இல்ல. போயிட்டு நான் அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஏதாவது கோயந்தார்கிட்ட வாங்கி வைக்கிறேன். அண்ணா உங்க காசு பணத்துக்கு வரல, வேற எதுக்கு? உங்க சொத்து சொகத்துக்கு வரல. இருக்கிறது ஒரு ஆட்டோ தான், அதெல்லாம் கேட்டா நாங்க தர மாட்டோம். முடியாது. ஒண்ணு கொடுத்த எந்த வழியே போகணும். தம்பி, என்னை பத்தி உனக்கு எப்படா தெரியுது? பாத்ரூம் கழுவுற ஓடாடி பைத்தியக்காரா. அண்ணா என்ன காரணம்? எதுக்கு வந்த? எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. சந்தேகமா? உலகத்துல முதல் தெய்வம் யாரு? முதல் தெய்வம் ஓம் என்ற பராசக்தி. உமையவள் நீதான் முதல். நான் தான் முதல் தெய்வம். உலகத்துக்கே தாய் நீ. உலகத்துல சக்தி பெரிதா? ஏமா அது தெரியுமா? நீ வந்த காரணம் என்ன? அதுலதானா வருது சொல்றேன்னா. அதுல வருதா? ஆமா, அதுல தான் வருது. அதுலயே தான் வருது. சரி சரி. அண்ணா, உலகத்துல சக்தி தான் பெரிதா இல்ல கங்கை பெரிதா? என்னடா இது திடீர்னு இந்த மாதிரி வந்து உழுவுது? உலகத்தில் சக்தி தான் பெரிதா கங்கை பெரிதா? ஆமாண்ணா, சக்தி பெரிதா கங்கை பெரிதா? உலகத்துக்கு ஒரு தாயாக வழங்கப்பட்ட நீ சக்தி தான் பெரிது. அண்ணா அப்படி இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கங்கை தான் பெரிது என்று சொல்றாங்க. அவங்க பைத்தியக்காரங்க. ஏனென்றால் நீ தங்கச்சி சக்தி, நீதான் பெரிது. சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படுத்த பிரம்மதேவன் கூட எப்படி கங்கைதான் பெரிது என்று சொல்றாங்க. என்ன கட்டிய கணவன சிவனே கங்கைதான் பெரிதுன்னு சொல்றாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணு தெரியாது தெரியாது சொல்லியிருப்பான். அதனால அண்ணனாகப்பட்ட உங்களிடம் வந்தேன். இந்த சக்தி பெரிதா அந்த கங்கை பெரிதா? நான் சொல்வதா சக்தி தான் பெரியது. அப்படியா? உலகத்துக்கு சக்தி கொடுக்கிற சக்தி தான் பெரியது. மாயவா வர்றது புடிச்சா? அட தங்கா,
அண்ணா இந்த பொம்பளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் தங்கச்சி தாங்க. யாரு மாதிரி? மாயவா நீ யாரு? எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா நீ யாருன்னு சொல்லுமா? அண்ணால கங்கா தேவி இங்க வான பக்கத்துல வானா. ஏப்பா என் மைத்தன தலையிலேயே இருந்ததுனால யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல. ஆமா ஆமா. ஆமா கங்கை ஏற்ப சிவனோட ஜடாபாரத்துல தானே இருப்ப. என்ன கீழே இறங்கி வந்துட்டு அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். ஓடிட்டு இருக்கிறியா? ஆறு குளம் கொட்டன ஓடணும்னா என்னமா காரணம்? அண்ணா இந்த உலகத்திலே சக்தி பெரிதா இந்த கங்கை பெரிதா? இங்க வா சொல்றேன். அண்ணா இந்த உலகத்துல சக்தி பெரிதா கங்கை பெரிதா நீ கேக்குற. ஆனா இந்த உலகத்துல ஏன்னா நீ ஒரு கங்காதேவி. அப்பா இந்த உலகத்துல கங்கை ஒரு தண்ணீர் இல்லை என்றால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு சோறாக்குனாலும் தண்ணி வேணும். ஒரு எந்த ஒரு இதற்காகனாலும் ஒரு தண்ணி அன்றாட தண்ணீர் தேவைப்படும். சரி அதனால கங்கை தான் பெரியது. அப்படி அவகிட்ட சொல்லு. யாரு 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 பெருசு? இங்க வா. வாடாங்க வாடாங்க. நானும் அடிக்கூடாது சொல்லி பாத்துக்கிட்டேன். என்கிட்ட சக்தி தான் பெரிதுங்கிறது, அவகிட்ட கங்கை தான் பெரிதுங்கிறது. இல்ல சக்தி பெரிதா அந்த கங்கை பெரிதா? ஆனா சக்தி சொல்ல போனா சிவனோட இடபாகத்துல இருக்கிறவ நீ. சரி எப்படி? ஆமா ஆண் பாதி பெண் பாதின்னு சிவனோட இடபாகத்துல இருக்கிற நீ இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பேர் வந்தது உன்னாலதான் என்னாலதான். அதனால சக்தி தான் பெரியது. அப்படியா? எட்டாது 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 யாரு யார் சக்தி? யார் இருமா இருமா சொல்றேன் சொல்லு. சங்கா சங்கா பொறுமையாரு பொறுமையாரு. இந்த பொம்பளை சந்தக்கரை கேட்டிருக்கீங்க சங்கா. ஆனா ஒரு கங்கா தேவி நீ. ஏனான்றா இவ கூட இடபாகத்துலதான் இருக்கிற. நீ வந்து சிவனோட ஜடாபாரத்துல தலையில இருக்கிற. அதனால நீ தலையில கங்காதேவி அமைஞ்சதுனாலதான் சிவனுக்கு வந்து கங்காதர்னு ஒரு பேர் வந்தது. அப்பா அதனால கங்கை தான் பெரியது. அப்ப நான் பேர் இல்லையா? அப்ப நான் பேர் இல்லையா? அப்ப நான் பேர் இல்லையா? அப்பவே சொன்னேன் சோறு வேஷம் போட்டுக்கிறேன். அப்ப நான் பேர் இல்லையா? தங்கா கங்கை தான் சக்தி தான் பெரியது. எப்படி இந்த பக்கம் வந்து பேசின? அப்படி யார் பேசு? இதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா? என்ன கூத்து வச்சிருக்காங்க. இங்க வந்து நின்னு பேசு. ஏமா என்னமா இங்க வந்து நின்னு பேசு. இல்ல இல்ல கங்கதான் பெரியது கங்கதான் பெருசு. சொல்லு. யார் யார் யார்? இல்ல இல்ல அக்கா பெரியது சத்யா பெரியது சொல்ல. யாருமே கொத்தா போனா யார் வா வா அப்ப கர்வ புண்டையை வாக்கி வா பேசு. வா வா வா. நீங்க அந்த புறத்துல ஆலோசனை யாரு பெருசுன்னு நான் கொஞ்சம் முடிவு எடுக்கணும். அந்த புறத்துல இருக்கு முடி எடுத்துட்டு வாங்க. முடி எடுக்கிறதா? முடிவு எடுத்துட்டு வாங்க. பழனிக்கு போன எடுத்துட்டு வரப்போ யாருக்கு தம்பி? ஏய் இதெல்லாம் காரணம் தான். நீங்க மூத்த வைக்கிற அவனா அடிபட்டு சாகட்டுன்னு வச்சுட்டு போயிடுறான்டா. பாரு அடிச்சா போறோம் தம்பி. மாயிருந்துங்க அடி விழுந்துச்சு. சங்கு கீழே விழுந்துச்சுன்னா கொண்டா சொல்லுங்க. ஆனா அந்த புல்லாங்குள்ள எடுப்பா. அந்த புல்லாங்குள்ளா 1000 ஆண்டு மடிஞ்சு சண்டாலா சாமியில பொம்பளைங்கன்னா போய் இப்படி அடிக்க. தங்கச்சிக்கெல்லாம் போட்டு அண்ணனை போட்டு சாத்துறாங்க. அடிச்சு விட்டாங்களா? இல்லப்பா கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஒண்ணுக்கு போன சமயத்துல அடிச்சு விட்டாங்களா? யாரு அவங்க? இவங்கதான். இப்ப கேளுமா எங்க சாமியை அடிச்சு பிடிக்கலாம் கேளு. நான் போய் கேட்டமா சங்காச்சாவி தான் பெருசுன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க போன் மழுக்க. யாருங்க பெருசு? அண்ணா யாரு பெருசு? யாரு பெருசு சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் போங்க சொல்றேன் போ. தம்பி யாரு பெருசு? யாரு பெருசு? சொல்றேன் 2 பேர்ல யாரு பெருசு? தம்பி நீ துணைக்கு வந்தியா வெடிக்கு வந்தியா? ரெண்டாவது சொன்னீங்களா? அதுக்குங்க தெரியல. நீ என்னங்க பண்றது? 7 சனியில 8 சனியில செட்டு தான் நீ சனி இருக்கு. முதச்சனியம். டேய் ஆனா என்ன பண்றது? சக்தி பெரியதா கங்கை பெரியதா? இவங்க 2 பேருக்கு பெரிய வாக்குவாதம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் யாரா இருப்பா? எங்கப்பா எங்க மைத்துரை? அவன் ஏற்கனவே மைத்து விட்டாங்க. அவன் சிவபெருமான் எங்கப்பா? பட்டாத பாடுபட்டு 12 2 வருஷம் கழித்துட்டு இருக்கிறான். பார்த்தால் இதற்கெல்லாம் காரணம் நாரதன் மட்டுமே. ஆமா இந்த நாரதன் செய்த வேலையால தான் இப்ப சக்தி பெரிதா கங்கை பெரிதான் இருக்கிறாங்க. அப்ப சிவன் பெருமாள் இடத்துல வாக்குவாதம் செஞ்சிருக்கிறாங்க. சிவபெருமானால சொல்ல முடியல. இதே மாதிரிதான் அடிபட்டு இருக்கிறாரு. சத்தியலோகம் போயிருக்கிறாங்க. அங்கி பிரபதேவனால சொல்ல முடியல. நன்கு தெரிஞ்ச கடவுள் நம்ம அண்ணன் ஒரு கிருஷ்ண கிட்ட போய் கேட்கலாம் சக்தி பெரிதா கங்கை பெரிதான்னு. ஆனால் ஒருத்தருக்கு சொன்னா இன்னொருத்தர் அடிக்கிற இன்னொருத்தர் அடிக்கிற என்ன பண்றது? அதனால்
இதற்கெல்லாம் காரணம் என்ன பண்ணணும் தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்ல ஒன்று ஆலோசனை பண்ணணும். சரி. ஆ